ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், நான் மரவள்ளிக்கிழங்கு வச்சு சிப்ஸு சூப்பராக போட்டு காமிக்கிறேன். கடையில் வாங்குகிற மாதிரி மொறுமொறுன்னு கரகரன்னு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த தோலெல்லாம் நம்ம கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்படி கத்தி வச்சு கோடு போட்டிங்கன்னா இந்த தோலை அழகாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஆல்ரெடி வீடியோவில் பனானா சிப்ஸ் போட்டிருக்கேன், பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் போட்டிருக்கேன். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஓமப்பொடி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக கழுவி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்லைசர் வச்சு அழகாக சிப்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அழகாக சன்னமாக நம்மளுக்கு விழுவும். பாருங்கள், சிப்ஸுனாலே நம்மளுக்கு பேப்பர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப கெட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாது. பாருங்கள், எனக்கு ரொம்ப சன்னமாக அழகாக ஸ்கொயரில் கிடச்சிருச்சு. நான் இதே மாதிரி எல்லாமே சீவி எடுத்துக்க போகிறேன். அந்த அழகாக எல்லாம் சீவி எடுத்தாச்சு. மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வேக வச்சு தாளிக்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், மீன் குழம்போட. அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது நான் ஸ்டவ்வில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடும். சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து ஒவ்வொன்றா போட்டு விடுங்க. சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி முறுமுறுன்ட்டு வரும் உங்களுக்கு. மழைக்கால சமயத்தில் இதை ஒரு டீயோடு சேர்த்து இதை சாப்பிட்டிங்கன்னா காரசாரமாக பட்டையை கலப்பும். இதுக்கு காம்பினேஷனாக நான் சுலைமான் டீ கூட போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் இது மேலே நம்ம மிளகாய் தூள் உப்பு கூட தூவலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது மேலே உப்பு தூவிக்கலாம். நீங்கள் இப்போ சூப்பராக சர்வ் பண்ணலாம். ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு காரம் இல்லை, அதனால் நான் இது மேலே தூவி நல்லா பரட்டி கொடுக்குறேன். நல்லா கரகரான்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதை வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Bafakams. Keep supporting friends. நன்றி, வணக்கம்.